சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்றவர்களுக்கு கடந்த சில காலமாகவே ஏகப்பட்ட பாதிப்புன்னு சொல்லலாங்க. பேச்சாலையும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. அதுவுமே இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே படாத பாடுன்னு சொல்லலாங்க. சொந்த பந்தத்துக்கு எல்லாமே ஒரு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சொந்த பந்தம் நீங்கள் தான் முன்ன நின்று செஞ்சாகணும், என் வீட்டில் ஒரு விசேஷம் நீங்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டா போதுங்க. உங்கள் வேலையை விட்டுட்டாவது மற்றவங்களுக்காக ஓடி போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு உதவ யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த சொந்த பந்தத்தால் நிறைய பாதிப்பு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாங்க. மனசுமே ஒரு நிலையில் இருந்திருக்காது. அடுத்தடுத்து பாதிப்பு, வீடு நிலம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிந்தனை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு சிந்தனை எல்லாமே சிறப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே உங்களால் சரியாக அமைச்சிக்க முடியாதுன்னு சொல்லலாங்க. ஆரம்பத்தில் ஏகப்பட்ட தடையை கொடுத்துருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்றவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாதமே கிரக அமைப்புங்கிறது கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்குமே தொழில சிந்தனையை அதிகப்படுத்தி தொழில நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நஷ்டம் கஷ்டம் எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்க. நிறைய சங்கடம் பிரச்சனைங்கிறது கொடுத்துருக்கும். கணவன் மனைவி உறவுங்கிறது சண்டை சச்சரவாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சொந்த பந்த வகையிலுமே பார்க்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு தான் இவ்வளோ சங்கடம் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தெரியல. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நிறைய பிரச்சனை. வேலையில் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படிதாங்க இருந்திருக்கும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் இந்த வேலை விஷயத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பணம் புழங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தைராய்டு பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்திருக்கும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் அதுவுமே மாறக்கூடிய வாய்ப்பு தான். உங்கள் வாக்கு பழிக்கும். இந்த நேரம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது பழிக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது. அதனால தான் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நண்பர்கள் வகையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்களா, அதுவுமே இனி மாறக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுதுன்னு சொல்லலாங்க. தந்தை வழியில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். தாய் வழியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்தாங்கபடி ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் ரிஷபராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசங்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ராசி அதிபதியான்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். அதனால் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தும். ரிஷப ராசியோட சின்னமே இந்த காளை மாடு தாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே சிவ ஆலயத்துக்கு போய் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறதும் சிவபெருமான கூட சேர்த்தே நீங்கள் நந்தி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. அதுவுமே பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது குழம்பி கடந்த மனங்கிறது தெளிவடையும். சிவ வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்க வழியில் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். இதுக்கு முன்னாடி எல்லாமே கூட பிறந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது கிடைச்சிருக்காது. கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட தனி கொடுத்தன போகக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் உண்டாகிருக்கும். வாக்குவாதங்கிறது நிறைஞ்சிருக்கும். அந்த அமைப்புங்கிறது மாறுதுன்னு சொல்லலாங்க. தாய் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவாக இருக்க போகிறாங்க. நிறைய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. குழந்தைகள் வழியிலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். உத்தியோகம் வேலை வியாபாரம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்ங்கிறது இருந்திருக்குங்க. நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது வேறு விதமாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இல்லை. எங்கே விட்டீங்க, எங்கே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதனால் ஒவ்வொரு வேலையும் அழகாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே மேலதிகாரியுடைய பாராட்டு பெறுவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே என்னதான் மாடாட்டம் நீங்கள் உழைச்சி போட்டாலும் சரி, என்னதான் வேலை நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, நல்ல பாராட்டு கிடைச்சிருக்காது. கூட இருக்கக்கூடியவங்களே உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. அது மனசில் உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை வேலையில் கொடுத்துருக்கோம். இந்த வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமான்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய நேரம் தான். வேலை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அழகாக செஞ்சு முடித்து பாராட்டு பெற போகிறீங்க.
வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது, அது எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியமாக மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும். இந்த நேரம் உங்ககிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்க பேசுறதுக்கு வருவாங்க, ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. ஏன்னா உங்களை பேச விட்டு பின்னாடி பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டாலே வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை. வேலை அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது, வேலையை அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க, பாராட்டு பெற போகிறீங்க. இந்த நேரம் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு சிறப்பு தான். நீங்கள் தொட்டதெல்லாமே பொண்ணாகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு இந்த நேரம் சந்தை நிலவரத்தை நீங்கள் கவனிச்சாலே போதுங்க, சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை நிர்ணயங்கிறது ஏற்படுத்தப்படும். ஆனால் சந்தை நிலவரத்தை சரியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபம் பார்க்கலாம். வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், அதிக லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்புகளுக்கு சிறப்பு தாங்க. நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வீடு கட்டணும், அழகான வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமாக கணவனுடைய அன்பு பரிபூர்ணமாக பெறணுங்கிறது ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, மற்றவங்களால குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டே இருந்திருப்பீங்க. வாழ்க்கை தனி குட்டி அதில் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அந்த அமைப்புங்கிறது மாறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம். சொந்த பந்த வழியிலே சரி, நண்பர்கள் வழியிலே சரி, இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது நீங்கள் அவங்க மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும், சிறப்பாக இருக்குது. நீங்களுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்களை அனுமதிக்காமல் இருந்துட்டாலே சிறப்பான பலன் தான். கணவனுடைய அன்புங்கிறது கிடைக்கும். பலருடைய இயக்கம் ரிஷபராசி பெண்களுக்கு பலருடைய இயக்கமே காசு பணம் அடுத்த பட்சம். வாழ்க்கை துணையோட பரிபூர்ண அன்பு, ஒரு அக்கறை எனக்கு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இந்த நேரம் இல்லை, மனம் மகிழ்வுங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரமாக தான் ரிஷபராசி பெண்களுக்குமே அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் கற்பனையான கவலையை விட்டுட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க, சிறப்பாக இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள், வாழ்க்கை துணை எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது கொஞ்சம் இந்த நேரம் வேணுங்க. மன ரீதியாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் குழம்பிட்டு இருக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பயங்கிறது ஏற்படுத்திக்க வேண்டாம். பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாலே மனமகிழ்வுங்கிறது உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேரோட பிரச்சனையே குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான். உங்கள் குழந்தைகள் வழியிலுமே நீ வரக்கூடிய நாட்களும் சிறப்பாக தான் இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் வாய்ப்புக்காக உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடங்களும் கவனம் கொடுக்கணுங்க. சக மாணவர்கள் வழியில் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு தான். படிப்பில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க, அற்புதமான பலன்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியாகவே இருந்திருக்குங்க. எதை தொட்டாலும் கொஞ்சம் சங்கடம். ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் மனசு ஒரு ஈடுபாடாக இருந்திருக்காது. இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலேயே அந்த வேலையை செய்யாமலே விட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியுங்க. வேலைன்னு பார்த்தாலுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது, எந்த பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் நீங்கள் தினசரி செய்யக்கூடிய வேலையில் கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதும், எந்த பாதிப்புமே இல்லை, எந்த சங்கடமும் ஏற்படக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் இல்லை. வேலையில் இடம் மாற்றம், பதவி சம்பந்தப்பட்ட மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருடைய கனவே சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், மண் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அமைக்கணும்னு தான் ஆசை. அந்த வகையில் அதுவுமே உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலுமே பாதிப்பில்லை. குடும்பத்தில் பார்த்தாலுமே முன்னாடியை விட இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். ஒரு அமைதியான சூழ்நிலை உங்களால் கொண்டு வர முடியும். அமைதியான சூழ்நிலை காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் குடும்பத்துக்காக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே அது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. குழந்தைகளுடைய பேரில் நீங்கள் எது செஞ்சாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நிறைய பேருக்கு இந்த குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால மறக்காமல் இந்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் காத்திருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் சிறப்பு தான். பணப்புழக்கம்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. என்ன ஒன்று எந்த வேலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பான அமைப்பு தான். ஆயுள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, அற்புதமான அமைப்பு காத்திருக்குது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியுங்க. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. தொழிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் மற்றவங்களுடைய பொறாம பாருங்கிறது இருக்கும். ஏன்னா எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு அடி முன்ன வச்சே தான் இருக்கிறாங்க. இவங்க நிலையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தாங்க கிடைக்கும். யாரையும் பார்த்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் சங்கடப்பட வேண்டாம். அதாவது யார் உங்களை சங்கடப்படுத்தினாலும் அதை மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். உங்கள் வேலையில் கவனம் கொடுத்தா சிறப்பாக இருக்குது. ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நேரம் தான். மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் முன்னேற்றம்
தொழில், வியாபாரம், குடும்பத்தில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அக்கறையாக இருந்துட்டா போதும், அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.